அருள்மிகு பார்த்தசாரதி கோவில், திருவல்லிக்கேணி, சென்னை. மூலவர் பார்த்தசாரதி, உற்சவர் வேங்கடகிருஷ்ணன் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி. அம்மன் ருக்மணி. தலவிருட்சம் மகிழம். தீர்த்தம் கைவிரணி புஷ்கரணி. புராணப் பெயர் பிருந்தாரண்ய கஷேத்திரம். பேயாழ்வார், திருமங்கையாழ்வார், திருமலிசையாழ்வார், ஸ்ரீ ராமானுஜர் ஆகியோரால் மங்கள சாசனம் பாடப்பெற்ற தலம். ஸ்ரீ பார்த்தசாரதி லட்சார்ச்சனை. பிப்ரவரி 10 நாட்கள் திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவிழாவின் போது கோவிலில் கூடுவார்கள். பிரம்மோற்சவம். ஏப்ரல் 10 நாள் திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் கூடுவார்கள். வைகுண்ட ஏகாதசி மற்றும் புதுவருட பிறப்பின் போதும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள். தவிர மாதந்தோறும் இக்கோவிலில் திருவிழாக்கள் நடந்த வண்ணம் இருப்பது மிகவும் சிறப்பானது. வருடத்தின் அனைத்து நாட்களுமே இங்கு உற்சவம் என்று சொல்லும் அளவுக்கு அலங்காரங்கள், புறப்பாடுகள் எப்போதுமே விழா கோலம்தான். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீ ஜெயந்தி விழா யாதவர்களை போற்றும் விதமாக கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீ ஜெயந்தி அன்று இரவு மூலஸ்தானத்தில் இருந்து கண்ணன் சர்வ அலங்காரத்துடன் கைத்தலத்தில் மகாமண்டபத்துக்கு எழுந்தருளி சங்குப்பால் அமுது செய்து பின்னர் பார்த்தசாரதி பெருமாளுடன் திருமஞ்சனம் கண்டருளுவார். மறுநாள் காலை கண்ணன் சேஷ வாகனத்தில் மாட வீதிகள் மற்றும் யாதவ பெருமக்கள் இருக்கும் வீதிகளுக்கு செல்வார். அவர்கள் அன்புடன் தரும் பால், வெண்ணெய் மற்றும் பழங்கள் போன்றவற்றை ஏற்றுக்கொண்டு திருக்கோவிலுக்குள் எழுந்தருளுவார். இரவு புன்னைமர வாகனத்தில் பார்த்தசாரதி பெருமாளுடன் திருவீதிகளில் எழுந்தருளி உரியடி உற்சவம் கண்டருளுவார். பெருமாளின் மங்களசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இது 61வது திவ்ய தேசமாகும். 9 அடி உயர மூலவர் சாரதிக்குரிய மீசையோடு இத்தலத்தில் மட்டுமே இருப்பது என்பது மிக முக்கிய சிறப்பாக கருதப்படுகிறது. குடும்ப சமேதராக பெருமாள் காட்சியளிக்கிறார். காலை 6 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையும் இத்திருக்கோவில் திறந்திருக்கும். இத்தலம் குறித்து பாடியுள்ளார்கள். குறிப்பாக பாரதியார் பாடிய கண்ணன் பாடல்கள் அனைத்தும் இப்பெருமாளை பற்றி பாடியது என்று குறிப்பிடுவார்கள். அனுதினமும் பார்த்தசாரதி பெருமாளை வழிபட்டிருக்கிறார். சங்கீத மேதை தியாகராஜ சுவாமிகள், தத்துவ மேதை விவேகானந்தர், கணித மேதை ராமானுஜம், அரசியல் மேதை சத்தியமூர்த்தி ஆகியோர் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டுள்ளார்கள். பிரகாரத்தில் கஜேந்திரவரதர் கருடர் மீது காட்சி தருகிறார். எனவே இவரை நித்திய கருட சேவை சாதிக்கும் பெருமாள் என்று அழைக்கின்றனர். திருக்கச்சி நம்பி, வேதாந்தாச்சாரியார், ராமானுஜர், மணவாள மாமுனிகள், சக்கரத்தாழ்வார், திருமலிசையாழ்வார் ஆகியோர் பிரகாரத்தில் இருக்கிறார்கள். திருப்பதி லட்டு, உப்பிலியப்பன் கோவில் உப்பில்லா சாதம், மதுரை கள்ளழகர் கோவில் தோசை ஆகிய பிரசாதங்கள் பிரசித்தி பெற்றிருப்பதைப் போல இக்கோவிலில் சர்க்கரை பொங்கல் பிரசித்தி பெற்ற பிரசாதமாகும். 2 கிலோ அரிசியில் இந்த பொங்கல் தயாரிக்கப்பட்டால் 1 கிலோ 400 கிராம் முந்திரி பருப்பும் 700 கிராம் நெய்யும் சேர்க்கப்பட்டு மிக சுவையாக தயாரிக்கப்படுகிறது. பக்தர்களும் இந்த நைவேத்தியத்தை கட்டணம் செலுத்தி சுவாமிக்கு படைக்கலாம். ஒரு காலத்தில் துளசிக்காடாக இருந்து பல்லவ மன்னர்கள் மற்றும் சோழ மன்னர்களால் திருப்பணிகள் நடைபெற்ற தலம். இத்திருக்கோவிலுக்கு எதிரே கைவிரணி என்ற திருக்குளம் காணப்படுகிறது. இந்திர, சோம, மீன, அக்னி, விஷ்ணு ஆகிய 5 புனித தீர்த்தங்கள் இத்திருக்குளத்தில் அடங்கியுள்ளதாக ஐதீகம். கங்கையை விட புனிதமானது இத்திருக்குளம் என்கிறது ஸ்தல புராணம். இங்குள்ள நரசிம்மரை வணங்கினால் கல்வி கேள்விகளில் சிறந்த ஞானம் கிடைக்கும். தவிர இத்தலத்து பெருமாளை மனமுருக வேண்டினால் கல்யாண வரம், குழந்தை வரம் மற்றும் குடும்ப ஐஸ்வர்யம் ஆகியவை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சுவாமிக்கு திருமஞ்சனம் செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் படைத்து நேர்த்தி கடன் செலுத்துகிறார்கள். தர்மத்தை நிலைநாட்ட வேண்டி நிகழ்ந்த மகாபாரத போரில் பீஷ்மர் எய்த அம்புகளை பார்த்தனுக்கு தேரோட்டியாக நின்று தாமே தாங்கியதால் ஏற்பட்ட வடுக்களை உற்சவர் திருமுகத்தில் இன்றும் தரிசிக்கலாம். இந்த ஐதீகத்தின் அடிப்படையில் பெருமாள் ஸ்ரீ பார்த்தசாரதி என்று அழைக்கப்படுகிறார். ஆலயமும் அப்பெயரில் அழைக்கப்படுகிறது. காயங்களுடன் இருப்பதால் இவருக்கு நைவேத்தியத்தில் நெய் அதிகம் சேர்க்கப்படுகிறது. மிளகாய் போன்ற காரமான பொருட்கள் சேர்ப்பதில்லை. அழகாக பிறக்கவில்லையே என வருந்துபவர்கள் திருமாலின் இந்த கோலத்தை தரிசித்தால் அழகு அழியும் தன்மையுடையது என்ற தத்துவத்தை உணர்வார்கள். முன்னொரு காலத்தில் திருமாலை தனது மருமகனாக அடைய வேண்டி பிருகு மகரிஷி இத்தலத்தில் தவம் இருந்தார். அப்போது இங்கிருந்த புஷ்கரணியில் மலர்ந்த அள்ளி மலரில் தாயார் தோன்றினார். பிறகு அவருக்கு வேதவள்ளி என்று பெயரிட்டு வளர்த்தார். அவளுக்கு திருமண பருவம் வந்தபோது திருமால் ரங்கநாதராக இத்தலம் வந்து அவளை திருமணம் செய்து கொண்டார். இத்திருக்கல்யாண வைபவம் இக்கோவிலில் மாசி மாதம் வளர்பிறை துவாதசி என்று நடக்கிறது. வேதவள்ளி தாயார் தனி சன்னதியில் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறாள். இவள் கோவிலை விட்டு வெளியேறுவதில்லை. வெள்ளிக்கிழமை மற்றும் உத்திர நட்சத்திரத்தில் கோவில் வளாகத்திற்குள் புறப்பாடாகி ஊஞ்சலில் காட்சியளிக்கிறாள். மனிதர்கள் குடும்பத்தினருடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக இக்கோவிலில் பெருமாள் அருள்கிறார். மூலஸ்தானத்தில் வேங்கடகிருஷ்ணர் அருகில் ருக்மணி தாயார், மார்பில் மகாலட்சுமி ஆகியோர் உள்ளனர்.
இந்த பெருமாள் அர்ஜுனனுக்கு உதவியாக வந்த கிருஷ்ணாவதாரம் என்பதால் அருகில் ருக்மணி தாயார் இருக்கிறாள். வலப்புறத்தில் அண்ணன் பலராமர், இடதுபுறத்தில் தம்பி சாத்தியகி, மகன் பிரத்யும்னன் மற்றும் பேரன் அனிருத்தன் ஆகியோர் இருக்கின்றனர். தனிச்சன்னதியில் இருக்கும் ராமபிரானுடன் சீதை, லட்சுமணர், பரதர், சத்துருக்கனன், ஆஞ்சநேயர் ஆகியோர் உள்ளனர். பெருமாளின் பஞ்சாயுதங்களில் சங்கும் சக்கரமும் பிரதானமானவை. ஆனால் இக்கோவிலில் சுவாமியிடம் சக்கரம் இல்லை. மகாபாரத போரின் போது பாண்டவர்களுக்கு உதவிய கிருஷ்ண பரமாத்மா போர் முடியும் வரையில் ஆயுதம் எடுப்பதில்லை என்ற உறுதியை எடுத்திருந்தார். எனவே அவர் இத்தலத்தில் ஆயுதம் இல்லாமல் காட்சி தருகிறார். போரை அறிவிக்கும் சங்கு மட்டும் வைத்திருக்கிறார். பெருமாளை இத்தகைய கோலத்தில் தரிசிப்பது அபூர்வம். பொதுவாக 4 கரங்களுடன் காட்சி தரும் பெருமாள் இங்கே கிருஷ்ணனாகிய மானிட வடிவில் இருப்பதால் 2 கரங்களே உள்ளன. தேரோட்டிக்கு அழகு, கம்பீரத்தை உணர்த்தும் மீசை. இதனை உணர்த்தும் விதமாக இக்கோவிலில் வேங்கட கிருஷ்ணர் மீசையுடன் காட்சி தருகிறார். இதனால் இவருக்கு மீசை பெருமாள் என்றும் பெயருண்டு. வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் போது பகல் 10 6ஆம் நாளில் இருந்து 10ஆம் நாள் வரையில் 5 நாட்கள் மட்டும் இவரை மீசை இல்லாமல் தரிசிக்கலாம். உற்சவர் பார்த்தசாரதிக்கு வெள்ளிக்கிழமைகளில் விசேஷ அபிஷேகம் நடக்கும் போது மட்டும் மீசையுடன் அலங்காரம் செய்கின்றனர். கோவில்களில் பெரும்பாலும் ஒரு மூர்த்தி மட்டுமே பிரதான மூலவராக இருப்பார். ஆனால் இக்கோவிலில் 5 மூர்த்திகள் மூலவர் அந்தஸ்தில் வணங்கப்படுகின்றனர். பிரதான மூலஸ்தானத்தில் வேங்கட கிருஷ்ணர், முன்மண்டபத்தில் ரங்கநாதர் மற்றும் ராமபிரான், பிரகாரத்தில் கஜேந்திரவரதர் மற்றும் யோக நரசிம்மர் ஆகியோர் தனித்தனி சன்னதிகளில் இருக்கிறார்கள். எனவே இத்தலம் பஞ்சமூர்த்தி ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. ரங்கநாதர் சன்னதியில் சுவாமியின் தலைக்கு அருகில் வராகரும் காலருகில் நரசிம்மரும் இருக்கின்றனர். ரங்கநாதர் இங்கு தாயாரை திருமணம் செய்து கொள்ள வந்தபோது நரசிம்மரும் வராகமூர்த்தியும் உடன் வந்தனர் என்ற அடிப்படையில் இந்த அமைப்பு உள்ளது. இவ்வாறு ஒரே சன்னதிக்குள் பெருமாளின் 3 கோலங்களையும் இங்கு தரிசிக்க முடியும். திருமணத்திற்கு வந்த ரங்கநாதரை தாயார் என்னவரே என்ற பொருளில் ஸ்ரீமன்னாதா என்றழைத்தார். எனவே இவருக்கு ஸ்ரீமன்னாதர் என்ற பெயரும் உண்டு. கிழக்கு நோக்கிய மூலவர் வேங்கட கிருஷ்ணன், மேற்கு நோக்கிய யோக நரசிம்மர் என இவருக்கும் 2 திசைகளிலும் 2 கொடிமரங்களும் வாசல்களும் உள்ளன. யோக நரசிம்மர் யோக பீடத்தில் தனிச்சன்னதியில் இருக்கிறார். இவரே இத்தலத்தின் முதல் மூர்த்தியாவார். காலையில் இவருக்கே முதல் பூஜை நடக்கிறது. அத்திரி மகரிஷிக்கு காட்சி தந்த நரசிம்மர் இவர். இவரது சன்னதியில் உள்ள மணிகளில் மட்டும் சப்தம் எழுப்பும் நாக்குகள் இல்லை. நரசிம்மர் யோக நிலையில் இருப்பதால் மணி ஒலிக்கும் சப்தமும் பேச்சு சப்தமும் கேட்கக்கூடாது என்கின்றனர். எனவே இவரது சன்னதியில் அலங்காரத்திற்காக கதவில் இருக்கும் மணிகளில் கூட நடுவில் சப்தம் எழுப்பும் நாக்கு இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் இவரிடம் வேண்டிக் கொண்டு உப்பு மிளகை இவரது சன்னதிக்கு பின்புறத்தில் காணிக்கையாக செலுத்துகிறார்கள். இதற்காக சிறிய மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நோய்கள் நீங்குவதாக நம்பிக்கை உள்ளது. மற்ற தலங்களில் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் தான் கருட சேவை வைபவத்தை காண முடியும். ஆனால் இங்கே வருடம் 365 நாளுமே கருட சேவைதான். காரணம், கஜேந்திரனுக்கு மோட்சம் அருளிய அந்த கஜேந்திரவரதர் மூலவராக இருக்கிறார். கருடாழ்வார் மேல் நித்திய வாசம் செய்கிறார். திருவல்லிக்கேணியில் குடும்ப சமேதராக அருளாட்சி செலுத்தும் வேங்கட கிருஷ்ணரை தரிசித்தால் வினைகள் யாவும் தீரும், வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இத்தலத்தின் தலவரலாறாக நாம் அறிவது, திருமாலின் பக்தனான சுமதிராஜன் என்னும் மன்னனுக்கு பெருமாளை குருக்ஷேத்திர போரில் தேரோட்டியாக இருந்த கண்ணனாக தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. தனக்கு காட்சி தந்தருளும்படி பெருமாளிடம் வேண்டினார். சுவாமியும் இங்கு தேரோட்டியாக காட்சி தந்தார். மகிழ்ந்த மன்னர் அதே கோலத்தில் தங்கும்படி வேண்டவே பாரத போரில் அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்த திருக்கோலத்தில் எழுந்தருளியிருக்கின்ற பெருமாள் ஆயுதம் எதையும் எடுப்பதில்லை என்று செய்த சபதத்திற்கு ஏற்ப ஒரு கையில் சங்கு மட்டும் ஏந்தி இருக்கிறார். பாரத போரில் அர்ஜுனன் மீது பீஷ்மர் தொடுத்த அம்புகளை எல்லாம் தானே முன்னின்று ஏற்றுக்கொண்டு அர்ஜுனனுக்கு வெற்றியை தேடி கொடுத்ததை விளக்கும் வகையில் இன்றும் பார்த்தசாரதி முகத்தில் அம்புபட்ட வடுக்கள் காணப்படுகின்றன. வேங்கட கிருஷ்ணர் என்றும் பெயர் பெற்றார். இத்தலத்து உற்சவர் பார்த்தசாரதி என்ற பெயருடையவராக இருக்கிறார். பிற்காலத்தில் இவர் பிரசித்தி பெறவே இவரது பெயரில் கோவில்கள் அழைக்கப்பட்டது. வியாச முனிவரால் இங்கே இவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டார் என்கிறது ஸ்தல புராணம். இங்கு காணப்படும் மூலவர் திருமேனியே கீதையில் பகவானின் சொரூபம் என்று கருதப்படுகிறது. நின்றான் திருக்கோலத்திற்கு வேங்கட கிருஷ்ணர் இவரே மூலவர். அமர்ந்தான் கோலத்திற்கு தெல்லிய சிங்கர் என்ற ஸ்ரீ நரசிம்மர், கிடந்தான் கோலத்திற்கு மன்னாதர் எனப்படும் ஸ்ரீ ரங்கநாதர். இந்த 3 நிலைகளுமே வீரம், யோகம், போகம் ஆகியவற்றை பக்தர்களுக்கு அருளுகின்றன. பெருமாளின் 108 திருப்பதிகளுள் இதுவும் ஒன்று. 9 அடி உயர மூலவர் சாரதிக்குரிய மீசையோடு இருப்பது இத்தலத்தில் மட்டுமே என்பது மிக முக்கிய சிறப்பாக கருதப்படுகிறது. நன்றி, வணக்கம்.
மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது ஸ்பார்க் ஜங்ஷன் மற்றும் ஸ்பார்க் மீடியா தமிழ் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மேலும் எங்களை சோசியல் மீடியால ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க அதை கிளிக் பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட்